Hi friends, in a video number 3 type of metal varieties வந்து post பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து மைசூர் crepe silk sarees தான். So வேற எந்த ஒரு crepeுமே mixed கிடையாது. So இன்னைக்கு வீடியோல மைசூர் crepe silk saree ஓரளவுக்கு collections வந்திருக்கு. So ரெக்கச்சக்க ஒரு சில வீடியோல 10 minutes வீடியோ ஃபுல்லாவே மைசூர் crepe இருக்கும். So அந்த அளவுக்கு collections எல்லானாலும் நம்ம maximum collections வந்து கவர் பண்ணி வந்திருக்கு. சூப்பராவே இருக்க collections எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. Full and full number 1ல பார்க்குற saree வந்து மைசூர் crepe silk sarees தான். So வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்மே பாருங்க டெய்லி அப்டேட்ஸ்ல மைசூர் crepe silk sarees போட்டாலுமே இந்த ஒரு சில டிசைன்ஸ்ல வந்து டிஃபரண்டான கலர் காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க நம்பர் 1ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மைசூர் crepe silk sarees தான். ரொம்ப 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 அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்கிறதே கிடையாது. ஸோ ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ரீசெல்லர்ஸாக இருக்கட்டும், அவங்க கஸ்டமருக்கு கன்வே பண்ணுறது இல்லை. என்னன்னா இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப காமனாக போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கும் போது நிறைய விமன்ஸ் கிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாத ஆப்ஷன் இருந்துச்சு. அதனால ஸ்டார்டிங் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ நான் தான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஒரு சில பேர் பார்த்துட்டு மேம் என்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி மட்டும்தான் என்கிட்ட அமௌண்ட் இருக்கும், ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு வந்து இப்போ 1 இயராக பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இயர்ஸாக வந்து ரொம்பவே காமனாக எல்லாருமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4.5 இயர்ஸ் to 5 இயர்ஸ் கவர் பண்ண போகிறோம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம வந்து சாரீஸ் இது வந்து பிஸ்னஸ் பண்ணேன். ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். கஸ்டமர்ஸ்னாலுமே பிடிச்சிருக்கும், அவங்க வந்து 2 சாரீ 3 சாரீ எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், பட் வந்து எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க. ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி இருக்காது ஆன்லைன் ஷாப்பிங்கில். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து 100 rupees போல் கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகும். சிஓடி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியரோட வந்து டைப் வந்து முன்னாடியே நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதையும் தவிர்த்து ஒரு முக்கியமான ரீசன் எதனால் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அந்த பார்சலை வந்து பிக்கப் பண்ணிக்காமலே வந்து நம்ம ஆப்லலாம் நிறைய இடத்துல அப்படி நடக்கும். அவங்களால பிக்கப் பண்ணிக்க முடியலை, அந்த டைமில் அமௌண்ட் இல்லை அப்படின்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது அதுக்கு வந்து இப்போ அனுப்புகிற எங்களால் தான் வந்து ஷிப்பிங் வந்து பே பண்ணி அந்த வேஸ்ட் ஷிப்பிங் அமௌண்ட்டாக ஆகிடுது. ஸோ இந்த ஒரு சம் ரீசன்ஸ்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கவே இருக்காது. எங்கேயோ ஒரு நீங்கள் பார்க்குற ஒரு 5% ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸோடு தான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து இருக்கும். அதுவுமே ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க கஸ்டமர். அப்படின்றதுனால இப்போ ஒரு 1000 rupees சாரீ அப்படின்னா 200 rupees 300 rupees நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில இதனால தான் அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸே வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எதற்காக இப்போ மெயினாக சொல்லிட்டு இருக்கோம்னா இப்போ வந்து அந்த கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறவங்களே ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதனால் ஆன்லைன் ஷாப்பிங் தான் அப்படின்றது பெஸ்ட்டாக வந்து நிறைய இடத்துல ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ அப்படிங்கிறது டோட்டலாகவே மறந்துட்டாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க, பட் இப்போ அது டோட்டலாக மறந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு சாரீ நல்லபடியாக ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒன்றும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சப்போஸ் பை மிஸ்டேக் ஏதோ ஒரு டேமேஜ் ப்ராடக்ட்டோ சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டோ வர பட்சத்தில் பார்சல் ஓப்பனிங் வீடியோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப 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 டிஃபிகல்ட். ஸோ அப்போ நம்ம உங்ககிட்ட தானே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ எங்களை நம்ப மாட்டிங்களா அப்படின்றது கஸ்டமர்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் கிடையாது. இப்போ ஒரு சாரீ அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு ஷாப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பிரித்து பார்த்து ஓப்பன் பண்ணி அப்படிலாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. பட் நம்ம அப்படி இல்லை அப்படிங்கும் போது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்மளுமே அனுப்புகிறோம். அதையும் தாண்டி ஒரு சில இடத்துல நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்கலாம்,
கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா அவங்களே கூட ஒரு சின்ன டேமேஜ் பண்ணிவிட்டு எனக்கு டேமேஜ் ஆன ப்ராடக்ட் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றது ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்கிறதுனால அது வந்து எப்படி யாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது. மின் சென்டரான எங்களுக்குமே இருக்கக்கூடாது, ரிசீவரான உங்களுக்குமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு காமனான விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்கிறோம். இதை விட ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியட்டான அந்த ஷிப்பிங் பண்ணுறோம் பாருங்கள், அந்த கொரியர் சர்வீஸில் கூட ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்சல்ஸ் போடும் போது இது பண்ணும் போதோ இதோ ஒரு பிரான்ச்சுக்கும் அடுத்த பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரான்ச்சில் வைக்கும் போதோ இந்த மாதிரி சமயத்துலேயே ஒரு டேமேஜ் ஆகுது. ஏன்னா நம்மளே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிரான்ச்சில் ஏதோ ஒரு பிரான்ச்சில் வந்து ரேட் பைட் ஆகிருக்கு, அந்த மீன் கொரியர் மீன் எலி கடிச்சிருந்துருக்கு. ஸோ அதை வந்து அவங்க வந்து கொரியர் சர்வீஸில் அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை எப்படி சொல்கிறது, ஒரு செலோ டேப் மாதிரி பார்சல்லே வந்து செலோ டேப் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுவோம்ல, அது வந்து பார்சல் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி அப்படியே கஸ்டமருக்கு கொடுத்துருக்காங்க. பட் அது நடந்ததோ இன்டர்மீடியட் ஏதோ ஒரு பிரான்ச்சில். ஸோ இதை மாதிரி இருக்குது அப்படிங்கும் போதுமே நமக்கு பார்சல் ஓப்பனிங் வீடியோ ப்ராப்பராக இருக்க பட்சத்தில் தான் அது வந்து வீவிங்லே டேமேஜ் இருக்கா, இது நம்ம சைடு டேமேஜா, இல்லை வந்து இன்டர்மீடியட்டான ஷிப்பிங் சைடு டேமேஜா, இல்லை கஸ்டமர் சைடு டேமேஜ் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போங்கும் போது இப்போ வந்து நமக்கு வந்து எங்கள் வீவர்ஸ் சைடு டேமேஜ் அப்படின்னா வீவிங் யூனிட்டில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், எங்ககிட்டயே நீங்கள் சேஞ்ச் பண்ணி இது பண்ணிடலாம். பட் ஷிப்பிங் சைடு டேமேஜுங்கும் போது நாங்கள் கிளைம் பண்ணணும். ஷிப்மெண்ட்டில் வந்து புக்கிங் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கொடுக்குற பார்சல் ஓப்பனிங் வீடியோ வச்சு தான் நாங்களும் கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால தான் வந்து நம்ம வந்து அது கம்பல்சரி அப்படின்றத கேட்குறோம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைய பேர் மறந்துட்டாங்க, பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் வந்துடுச்சுன்னா ஓகே, ஏதோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிருந்தா ப்ராடக்ட்டோ மிஸ்ஸிங் ப்ராடக்ட்டோ வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக வந்து இல்லை அப்படின்னா அதை எந்த இடத்துலையும் நீங்கள் எங்களை ப்ளேம் பண்ணாதீங்க. பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்காமல் ஏதாவது ஒரு கிளைம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட்டிஸ் முடியாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் ரொம்ப இடையில சொல்லுவேன். ஸோ வந்து ஒரு 10 வீடியோக்கு ஒரு நட 10-15 வீடியோக்கு ஒரு நட சொன்னால் தான் கஸ்டமர்ஸ் உங்களுக்குமே அது வந்து ரிமைண்ட் ஆகும். இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ எனக்கே ஒரு பல்கா வீவர்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு 50 சாரி வருது அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப ஆர்வமா நானுமே வந்து எப்படி வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ் கஸ்டமருக்கு பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணிடுவேன். பட் எனக்கே அந்த ப்ரொசீஜர் இந்த வீவர்ஸ் கிட்ட இருந்து வரும்போது இவ்வளோ கவுண்ட் வந்திருக்கா அப்படின்றத நானுமே ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்கிறது அந்த அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நானுமே வந்து ஒரு ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு பீஸ் 2 பீஸ் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படிங்கும் போது நான் எந்த விதத்தில் வந்து சொல்லி நான் வந்து புரிய வைக்க முடியும்? அது ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ பொறுத்த வரையும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன சாரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான் வந்து நம்ம 2ல வந்து சாரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பொறுத்தவரையும் நம்ம 2ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டலாக 3 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொன்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து மைசூர் கிரேப், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்பர் 3ல தான் மிக்சட் கலெக்ஷன் வந்திருக்கு. ரொம்ப அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ராயலான சாரீஸ், ரிச்சான சாரீ பேட்டர்ன்லேயே இன்னைக்கு வந்து நம்பர் 3ல மிக்சட் கலெக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் சரி ஆஃபீஸ் வேருக்கு தகுந்த மாதிரி இருக்க கலெக்ஷன்ஸுமே வந்திருக்கு. ஸோ ப்ரொஃபஷனாக வியர் பண்ணணும், சிம்பிளாகவும் இருக்கணும், கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கணும், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பொறுத்தவரையும் நம்பர் 1ல மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் பார்த்தோம், நம்பர் 2ல சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடத்துலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணுற இடத்துல ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக ஸ்கிப் ஆகிடும். பட் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவாது அந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த கலெக்ஷன்ஸை நம்ம அப்படியே பார்த்து வந்துருக்கலாமே, ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தோணிகிட்டே இருக்கும். அதனால் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் டைம் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அப்படியே கொஞ்சம் வீடியோவை வந்து பார்த்துருங்க.
இப்போ நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்கன்னா கூட அழகா நீங்க வந்து அப்படியே நீங்க பார்த்துட்டே நீங்க வந்து ஏதோ குக் பண்றீங்க அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற நிறைய வந்து ஒர்க் பர்சன்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட அதை தான் சொல்லுவாங்க, சிஸ் நீங்க என்ன வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு தெரியாது, பட் வந்து நாங்கள் அந்த மாரி பிரேக் டைம்ல தான் பார்க்குறோம், அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அடுத்து என்ன கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3ல போஸ்ட் பண்ணியிருக்க கலெக்ஷன் மிக்சடுன்னு ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ராசில் சாரின்னு சொல்லிட்டு நல்ல சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ நிறைய ப்ரைஸ் வெரைட்டிஸில் நல்ல சூப்பரான டிசைன்ஸில் வந்திருக்கு, நிறைய டிசைன்ஸில் வந்திருக்கு ரா சில்கில். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரா சில்க்லேருந்து நெக்ஸ்ட் வந்து காட்டன் சில்க்குன்னு போட்டிருப்போம், அது வரையுமே ஃபுல்லாகவே ரா சில்க் சாரி தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் அண்ட் மீன் குவாலிட்டி வைஸ் வந்து வேரியேஷன்ஸுமே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா சில்க் அண்ட் காட்டன் சில்க் போட்டிருக்கோம். ரா சில்க்லையுமே நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறைய மெட்டீரியலை கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சில்க்குன்னு போட்டிருக்கோம் பாருங்களா, அதுலேயுமே வந்து உங்களுக்கு காட்டன் சில்க்கு முன்னாடி வந்து ஸ்லப் லினன் போட்டிருப்போம். ரா சில்க்கு, ஸ்லப் லினன் அண்ட் காட்டன் சில்க் வந்திருக்கும். ஸோ வந்து ரா சில்க்லேருந்து உங்களுக்கு ஸ்லப் லினன் வரையுமே ஃபுல்லாக ரா சில்க் மெட்டீரியல் தான். ஸ்லப் லினனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாரி மட்டும்தான் 2 டிசைனில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சில்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காட்டன் சில்க் வந்திருக்கு. பகல்பூரி காட்டன் சில்க் வந்திருக்கு. ஸோ அது வந்து இந்த மாடல்ஸ் வியர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த 2 சாரியுமே வந்து பகல்பூரி காட்டன் வந்திருக்கு, பிங்க் அண்ட் பீச்சில் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பனாரசி காட்டன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1299 வீடியோட எண்டில் பார்ப்பீங்க, அது வந்து ஹேண்ட்லூம் காட்டன் சில்க் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ காட்டன் சில்க்லேயே 3 டைப் ஆஃப் காட்டன் சில்க்கை வந்து கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இடையில வந்து கொஞ்சம் நம்ம வாய்ஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருக்க சமயத்தில் என்னோட சன் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ ஏஜ் போக போக குழந்தைங்க சின்ன குழந்தையில கூட வந்து என்ன சொல்றது அமைதியாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏஜ் போக போக கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அதுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுது. புடிவாதம் ஜாஸ்தி ஆகுறதுனால அழுதா சாதிச்சிடலாம், அழுதா இது பண்ணிடலாம். இப்போ என்னோட பையன் எப்படி இருக்கான் அப்படின்னா கரெக்டாக எனக்கு ஏதாவது கால் வருது ஃபேமிலி சைட்லேருந்து, அந்த மாதிரி ஏதாவது நான் கால் பேசுகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து அம்மா கிட்ட கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க, சாதிச்சுக்கலாம், இல்லைன்னா அழுதா கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி தான் இப்போ வீடியோக்குமே நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைமில் தான் அவனுக்கு வேணுங்கிறத கேட்டு சாதிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறான். அதான் கொஞ்சம் குழந்தைங்க வளர வளர அந்த கொஞ்சம் விவரம் தெரியும் போதெல்லாம் அதுங்களோட விஷயத்த வந்து அதை நம்ம கிட்ட வந்து சாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சேட்டை பண்ணி தான் சாதிச்சுக்குதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலாகவே எல்லா குழந்தைங்க இருக்க வீட்டில் தெரியும். ஸோ இன்னும் வளர வளர தான் வந்து குழந்தையா இருக்கும்போது வந்து அப்போ நம்ம வந்து ஐயோ இது எப்போ குழந்தை வளரும் அப்படின்ற மாதிரி தோணுது. வளர்ந்ததுக்கப்புறம் அந்த இதை சேட்டையை தான் தாங்க முடிய மாட்டேங்குது.
ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுற இது தான். அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த குழந்தைங்க என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதே டைமில் குழந்தைங்கள வந்து நல்ல ஒரு கண்டிப்போடி நம்ம வந்து வளர்த்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.